காரைக்குடி என்றாலே நம் எல்லோருக்கும் ஞாபகம் வருவது செட்டிநாட்டு அறுசுவை உணவுகளும் செட்டிநாட்டு பலகாரங்களும் பிரம்மாண்டமான கட்டமைப்புகளும் தான். நாம் இந்த பதிவில் காரைக்குடியின் வரலாற்றை காண்போம், வாருங்கள். காரைக்குடியின் வரலாற்றை வெறும் வார்த்தைகளில் கூறிவிட முடியாது. காரை என்ற ஒரு வகையான கல்லை வைத்து இங்கிருக்கின்ற கட்டிடங்கள் கட்டப்பட்டதால் நம் ஊருக்கு காரைக்குடி என்று பெயர் வந்தது. நம்ம காரைக்குடி பக்திக்கும் பக்தர்களுக்கும் ரொம்பவே ஃபேமஸுங்க. ஊரை சுற்றியும் பசுமையும் வளமையும் நிறைஞ்ச ஊருங்க. அதோட ஃபேமஸான கோயில்கள் எல்லாம் இங்கே தாங்க இருக்குது. பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, அரியக்குடி, இது போல் உலக ஃபேமஸ் கோவில்லாம் இங்கே தாங்க இருக்குது. உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் நம்ம ஊர் பேரில் ஒரு ஹோட்டல் இருக்குங்க. மதுரைனா மல்லி, திருநெல்வேலினா அல்வா, அது போல் காரைக்குடினா என்ன? செட்டிநாட்டு பலகாரம் தாங்க. செட்டிநாட்டு பலகாரத்தோடு இல்லாமல் அறுசுவையான சாப்பாடும் இங்கே இருக்குதுங்க. முறுக்கு, அதிரசம், சீப்பு சீடை, ரவா லட்டு, இதோட இன்னும் பல வகையான பலகாரங்கள். இதெல்லாம் பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுதில்ல. இதனால தாங்க செட்டிநாட்டு ஹோட்டலுக்கு மவுசு அதிகம். நம்ம ஊருக்கு யார் எந்த விழாவுக்கு வந்தாலும் மனசு நிறைஞ்சும் வயிறு நிறைஞ்சும் தாங்க போவாங்க. தமிழ்நாட்டோட பாரம்பரிய நகரம் நம்ம காரைக்குடி தாங்க. கைத்தறி சேலைகள் இங்கே தாங்க ரொம்பவே ஃபேமஸ்ஸு. பாரம்பரியமாக ரொம்ப நுணுக்கமாக நேர்த்தியாக தயாரிக்கப்படுற கண்டாங்கி சேலை, கூரை சேலை இங்கே ரொம்பவே ஃபேமஸ்ங்க. நம்ம காரைக்குடிக்கு கண்டாங்கி சேலை தாங்க புவிசார் குறியீடாக கொடுத்துருக்காங்க. தொழில்நுட்ப கல்விகளுக்கு காரைக்குடி தமிழ்நாட்டிலே ஒரு முக்கிய ஊராக இருக்குது. நம்ம காரைக்குடிக்கு அடுத்த பெருமையாக இருக்கிறது என்னென்னா, வள்ளல் அழகப்பர் கட்டிய பல்கலைக்கழகம் தாங்க. குடியிருந்த வீட்டையும் கல்விக்காக வழங்கியிருக்காருங்க. அடுத்ததாக நீங்கள் ஆத்தங்குடி டைல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆத்தங்குடி டைல்ஸை காரைக்குடியிலே தயாரித்து உலக அளவில் ஏற்றுமதி செய்கிற முக்கியமான பொருளில் இதுவும் ஒன்று. காரைக்குடியில் இருக்கிற செட்டிநாடு வீடுகள் எல்லாமே ஆத்தங்குடி டைல்ஸை பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்க. இதை பயன்படுத்தும் போது உடல்நல சீராகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. அதோட வீட்டுக்கு தேவையான சரியான தட்பவெப்பநிலையை இது கொடுக்குதுங்க. தமிழரோட கட்டுமான கலைக்கு ஒரு உதாரணம் நம்மளோட ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயிலுங்க. அதே மாதிரி காரைக்குடியில் இருக்கிற கட்டுமானங்களும் உலக அளவு ஃபேமஸ்ங்க. இந்த வீடெல்லாம் சுற்றுலா பயணிகளை ரொம்பவே ஈர்க்குதுங்க. இங்கே இருக்கிற கானாடுகாத்தான் ராஜா வீடு அப்படின்னு சொல்கிற அரண்மனை மாதிரியான வீடு, அப்புறம் ஊரெல்லாம் இருக்கிற அரண்மனை மாதிரியான வீடுகளெல்லாம் நம்ம காரைக்குடிக்கே ரொம்ப பெருமைங்க. அதோட இங்கே இப்போ நம்மலாம் வீடெல்லாம் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இது அழகாக இருக்குது, அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே காரைக்குடியில் ஒரு வீட்டில் 1000 ஜன்னல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. இந்த வீடு சுற்றி 1000 ஜன்னலால் கட்டியிருக்காங்க. இந்த 1000 ஜன்னல் வீடும் உலக ஃபேமஸ் தாங்க. கவிஞர் கண்ணதாசன், ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார், இது போல பல ஆளுமைகளும் கவிஞர்களும் பிறந்த ஊர் இதுதாங்க. உலகத்திலே நம் தாய்மொழியான தமிழுக்கு கோவில் கொண்ட ஒரே ஊர் இதாங்க. சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிற சிக்ரி இருக்கிறது நம்ம காரைக்குடிக்கே ரொம்ப பெருமைங்க. காரைக்குடியை பற்றி சொல்லணும்னா வார்த்தைகளே போதாதுங்க. எங்களால் முடிஞ்ச அளவு காரைக்குடியை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுக்கும் வேறு ஏதாச்சும் காரைக்குடியை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட கூடவே அந்த சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.